நடிகர் கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நான் வந்து அவங்க குடும்பத்தில் பார்க்க போறேன். நான் போய் அவங்க கிட்ட இதை கேட்க முடியுமா? அது நீங்க கேளுங்க, நான் கேட்கக்கூடாது. செய்தி வருது சார், அது உண்மையா சார்? சமூக வலைதளங்கள்ல செய்தி வருது. அதாவது கமலஹாசன் அறிவித்துள்ள கட்சியும் அதோட சின்னத்தையும் வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக மாற்றி அமைக்கப்படும் தெரிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன்னு சமூக வலைதளங்களில் செய்தி வருது. அது உண்மையா சார்? இல்ல, இவங்க பேசட்டும். தமிழர் பாசறை செம்பூர் மும்பையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஐயா சார் கமல் சார் கட்சி தொடங்கின உடனே எங்களுடைய சின்னமும் சார் சின்னத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சின்னமும் ஒரே அளவுக்கு ஒட்டு போனதுனால நாங்கள் மனமும் வந்து சந்தோஷமாக சார் பண்ணக்கூடிய ஜனநாயக கோயில் கட்டுறாங்க, அந்த கோயில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும்னு சார் அந்த சின்னத்தை யூஸ் பண்ணிக்கட்டும், நாங்களே எங்களுடைய சார்பை யூஸ் பண்ணிக்கிறோன்ட்டு சாருக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதி கொடுத்து சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். சார் தமிழ்நாட்டு அரசியலில் சிறப்பான பெயர் பெற்று மக்களுக்கு பல சேவைகள் செய்யணும்னு எங்கள் மும்பை தமிழர்கள் சார்பாக சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். ராஜேந்திர சுவாமி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.